கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு 3ஆம் வானம் அனுபவத்தில் வாழ எபேசு நிருபத்தை கருத்தாய் ஆராய்ந்து படிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்தில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், 1ஆம் வசனத்திலே எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது என்ற வசனத்திலிருந்து தேவன் நம்மை எவ்வாறு பார்க்கிறார், வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது. அப்போ தேவன் தேவ ஆவியானவர் மூலமாக நம்மை எவ்வாறு பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆவிக்குரிய கண்ணாடி என்று சொல்லுகிறோம். இது ஆவிக்குரிய கண்ணாடியாக வேதம் நமக்கு நம்மையே காண்பிக்கிறது. நாம் யாரும் தேவனை மாத்திரமல்ல, அநேக நேரங்கள் நாம் செய்கிற தவறு என்ன, இது தேவனை காண்பிக்கிறது, தேவனை பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும் கிறிஸ்துவை காண்பிக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய திட்டத்தின்படி நம் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் இணைக்க வேண்டும் என்பதே அவருடைய அனாதி நோக்கமாயிருந்தது. அது அவருடைய தயவுள்ள சுத்தம். அந்த சித்தத்தின்படி தமது குமாரனை அனுப்பி பாவ மாம்ச சாயலாக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்து பாவமாக்கி பாவத்தை போக்கும் பலியாக, கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்து பாவங்களற நம்மை நீக்கிவிட்டார். அவர் நம்மை பாவங்களற நீக்கிவிட்டபடியினால்தான் நம்மை அவரோடு இணைக்க முடிந்தது. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நாம் அவருக்குள் அவர் நமக்குள் இருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதாவது கிறிஸ்து சுவிசேஷத்தில் எந்த இடத்தில் இருந்து வாழ்ந்தாரோ, அவர் மனிதனாக வந்த பொழுது பூரண மனிதனாக எவ்வாறு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை, அந்த அவர் இருந்த இடம், அவர் அடிக்கடி சொல்றது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறதை என் கிரிகளின் மூலமாக விசுவாசியுங்கள் என்று அவர் சொல்லுவதை, திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கலாம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த இடத்திற்கு அவருடைய மீட்பின் கிரியையினாலே நாம் வந்து விட்டோம். ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:17, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். இப்ப 2 ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி என் ஆவி இணைந்து ஒன்றாகிவிட்டது. இருவர் அல்ல, ஒருவராகிவிட்டோம் என்று சொல்லுகிறார். ஆவி மனிதனை பொறுத்தவரை ஒரே மனிதனாக்கி விட்டார். அதுவே பிதாவுடைய அனந்த நோக்கமாயிருந்தது. ஏன்? இந்த ஒரு காரியத்தின் மூலமாக அவர் நம்மை என்றென்றுமாய் பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக நேரங்கள்ல எவ்வளவுதான் நீங்க வசனத்தை கேட்டாலும், எனக்கே பாருங்க, நான் எவ்வளவுதான் இதை போதித்தாலும் சூழ்நிலைகள், அதாவது நமது நடவடிகள், நம்முடைய பிஹேவியர், செய்கைகள் வித்தியாசமாய் இருக்கும் பொழுது நமக்குள்ளாகவே பிசாசானவன் பொய்யின் மூலமாக ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். அதனாலதான் இதை நாம் ஆழமா அறிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:10 என்ன சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
அது தேவனுடைய அநாதி சித்தம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்துள்ளார். நாம் கிரியையினால் பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசுவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே. அதுதான் பேதுரு என்ன சொல்றாரு 2:24, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு வாழும்படி, பரிசுத்தத்திலே வாழும்படி என்ன பண்ணாரா? அவர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் தமது சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அப்போ நான் போன வாரம் சொன்ன மாதிரி என்னிலே பாவமே இல்லை என்ற ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா அப்படி சொன்னா பொய்யன்னு சொல்லி வேதமே சொல்லுது. 1 யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், அவரை போல அவரில் பாவம் இல்லை. 1 யோவான் 3:5 பார்த்தோம். அதே இடத்திலே நாம் இருக்கிறோம். பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. இயேசுவானவரை பொறுத்தவரை அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை அறியவும் இல்லை. ஆனால் நாம் அவர் நம்முடைய பாவத்திற்கு மரித்தபடியினாலே, அவர் நம்முடைய பாவத்துக்கு மரித்தபடியினாலே நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். நமது சார்பில் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சப்ஸ்டியூட்டாக அவர் மரித்தபடியினாலே நான் பாவத்திற்கு மரித்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசித்தவர்கள் எல்லோரும் பாவத்தின் எல்லையில் இருந்து பரிசுத்தத்தின் எல்லைக்கு மாற்றப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசியாதவர்கள்தான் இன்னும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவரோடு கூட மரித்தபடியினாலே, அவரோடு கூட இணைக்கப்பட்டபடியினாலே பாவத்தின் எல்லைக்கு நித்தியமாக ஒரே முறை எக்காலத்திற்கும் மரித்தவள் என்று ரோமர் 6 அந்த சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். 4-13 வரை வாசித்து பாருங்க. அதை சொல்லிவிட்டு தான் சொல்றாரு 14 நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், நியாய பிரமாணத்துக்கு அல்ல புதிய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், புது சிருஷ்டியாய் இருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். நாம் பாவத்தை ஜெயிக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். யார் பாவத்தை ஜெயிக்க முடியும்? பரிசுத்தவான் தான். யார் இன்னும் பரிசுத்தமாக முடியும்? பரிசுத்தம் இருக்கிறவன் தான். இருக்கிறவனுக்கு இன்னும் அதிகம் கொடுக்கப்படும். எனக்கு பரிசுத்தம் இல்லை இல்லை என்று சொல்லுபவனுக்கு இருக்கிறதும் பிசாசு திருடி கொண்டு போவான். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்றார். ஒருவனும் தங்களை யார் என்று விசுவாசிக்கிறார்களோ அதற்கு மிஞ்சியோ குறைந்தோ வாழ முடியாது. வேதம் சொல்லும் பரிசுத்தம் என்ன? கிறிஸ்துவின் பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமானது. காரணம், அவரோடு இணைக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவரே நமக்கு பரிசுத்தமானார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாகிவிட்டது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது எவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறேனோ அப்படிதான் பரலோகத்தில் இருக்கிறேன். அதுல வித்தியாசமே இல்லை. ஏன்? ஆல்ரெடி 100% ஹோலி. கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் அளவில்லாத எல்லையில்லாத
பரிசுத்தத்தின் ஐஸ்வர்யத்தை உடையவனாய் இருக்கிறேன். அதுதான் எபேசியர் நிருபம் சொல்லுகிற சத்தியம். அப்போ சரீர மறுரூபம் மாத்திரம்தான் ஆக போகிறது. என் உண்மையான ஆவியாகிய மனிதன் இப்பொழுது எவ்வளவு பரிசுத்தத்தில் இருக்கிறான்? 100%. அதே பரிசுத்தத்தில் தான் பரலோகத்திலும் இருக்க போகிறோம். இதை மாற்ற முடியாது, திருப்ப முடியாது. ஏன்? நாம் மறுபடியும் பிறந்தபடியினால். ஒரே காரணம், விசுவாசித்தபடியினால் மறுபடியும் பிறந்தோம். கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை இங்க சொல்லுகிறாரு. அந்த ஒரே பலி, ஒன் அட்டோன்மெண்ட், அந்த ஒரே பலியினாலே, அதை நாம் விசுவாசித்தபடியினாலே, மறுபடியும் பிறந்தபடியினாலே நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்குள் இருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். பிசாசு சொல்லுகிற பொய்யை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீ செய்கிற கிரியைதான் நீ பரிசுத்தவானா அசுத்தனாகிய பாவியா என்று நிர்ணயிக்கிறது. அது பிசாசின் பொய். வேதம் சொல்லும் சத்தியம், நீ எங்கு இருக்கிறாய்? ஆதாமுக்குள் இருந்தால் பாவி, கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன் எல்லாம் பரிசுத்தவான். இந்த சத்தியம் இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் பரிசுத்தவான். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அங்க உள்ள தட்டுமுட்டு சாமான் எல்லாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டபடியினாலே பரிசுத்தமாகிறது என்றால், மறுபிறப்பிலே ஆதாமிலிருந்து, உலகிலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து பிரித்து தனக்கென்று அவர் தம்முடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து விட்டார் என்றால், நாம் பரிசுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்த தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார் என்றால் நாம் பரிசுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் பரிசுத்த தேவனுக்குள் இருக்கிறேன் என்றால் நான் பரிசுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய பரிசுத்தம் என் கிரியையை சார்ந்து இருந்தால் எப்படி இருக்க முடியும்? நான் பாவம் செய்யும் பொழுது என்னை விட்டு போய் விடுவார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ நித்திய பரிசுத்தவான் உன் ஆவியிலே, நீ செய்கிற கிரியையினால் அல்ல, ஆகவே உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை என் பரிசுத்தத்தை சார்ந்தவர் என்னிலே வாசம் பண்ணினால், நான் தவறும் போது என்னை விட்டு விலகி போவார். பழைய ஏற்பாட்டு தாவீதை போல நாமும் கூட அந்த 51ஆம் சங்கீதத்தை ஜெபிக்க நேரிடலாம். ஆனா இப்பொழுது அப்படி அல்ல. அந்த 51ஆம் சங்கீதம் நம்முடைய ஜெபம் அல்ல. ஏன்? அவர் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்ப தர, அது நித்திய சந்தோஷம், அது நித்திய சமாதானம், நித்திய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். அவர் சமூகம் நம்மை விட்டு நீங்குவதில்லை. ஏன்? ஒரே பலியினாலே, ஆடு மாடுகளின் பலி அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை, எபிரேயர் 10:12 சொல்றாருல, நித்திய மீட்பை, நித்திய ரட்சிப்பை, நித்திய பரிசுத்தத்தை நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். இதை மாற்றவே முடியாது. எந்த ஒரு பிசாசின் சக்தியாலும் இந்த பரிசுத்தத்தை மாற்றவே முடியாது. இந்த பரிசுத்தம் என் கிரியையினால் வந்ததல்ல. ஆகவே நான் தவறு செய்யும் பொழுது இந்த பரிசுத்தத்தை இழக்க முடியாது. இது அவருடைய பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நான் இழந்து போக வேண்டுமானால் கிறிஸ்து பாவம் செய்ய வேண்டும், அல்லது திரும்பவுமாக பாவமாக்க வேண்டும். அவர் ஒரே முறை எக்காலத்திற்கும் தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே பாவத்தை முற்றிலுமாய் நீக்கி போட்டார். அகில உலகத்தின் பாவத்தை ஆதாம் முதல்
அவர் வருகை வரை வாழுகிற எல்லா மக்களின் பாவத்தையும், சர்வ பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, புதிய உடன்படிக்கையில உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து, அவைகளை இனி ஒருபோதும் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை நினைப்பதில்லை, பார்ப்பதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அததான் இங்கே என்ன சொல்றார் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க அவர் சொல்லுவாரு, 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, என்னங்க போட்டிருக்கு, எப்படி பரிசுத்தமாக்குறாரா? சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கினார். மனுஷனுடைய கிரியையினால் அல்ல, சொந்த இரத்தத்தினாலே. அதே 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அங்க ஒண்ணு சொல்லுவாரு, உடன்படிக்கையின் இரத்தத்தை, தன்னை பரிசுத்தப்படுத்துகிற உடன்படிக்கையின் இரத்தத்தை, அசுத்தம் அப்படின்னு என்னங்க, பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னங்க, அசுத்தம். தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று ஒருவன் நினைப்பானானால், அவன் பந்தியிலே பங்கு பெறுவானானால், அவன் என்ன பண்றானா? ஆவியானவரையே நிந்திக்கிறான், தேவ குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நம்மை பரிசுத்தமாக்கினது இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம். ஆண்டவர் கடைசியாக ராப்போஜனத்தில் அவர் அங்க என்ன சொல்லுகிறார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவங்களை நீக்குகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். பாவங்களை நீக்குகிற, இனி ஒருபோதும் நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படின்னு என்னங்க, அதுக்கு ஒரு தூரமே இல்லை. அந்த அளவு அவர் பாவங்களை தள்ளிவிட்டதாக சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லுகிறார். நானே உன் பாவங்களை அகற்றுவேன் என்று சொல்லுகிறார், சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் 15:3, உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லது அவருடைய பலியை பற்றிய உபதேசத்தினாலே, அதை கேட்டு விசுவாசித்து இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறபடினாலே நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய நினைவு என்ன? கிறிஸ்துவின் பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை என்னுடைய முயற்சியினால நான் அதிகரிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. என்னுடைய, அதை தெளிவாய் சொல்லுகிறார். இதை சொல்லுகிறதன் நோக்கம் என்னங்க? நீ யார் என்பதை நீ அறிந்தாயானால், நீ யார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் நீ அப்படி வாழ்வாய் என்று தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. பாவி பாவி என்று விசுவாசி அடையாளம் காண்பித்து நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவோமானால் அவனை தொடர்ந்து பாவத்தில் வாழ நாம் வழி நடத்துகிறோம் என்றுதான் அர்த்தம். அதற்கு மாறாக பவுல் எபேசியர் நிருபத்தில் என்ன சொல்றார் பாருங்க.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். இப்ப நான் அது இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 3வது பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவரின் பேர் முதலாய் உங்களில் சொல்லப்படவும் கூடாது. நீ பரிசுத்தவான் என்று விசுவாசித்தால் தானே அவ்வாறு வாழ முடியும். அதற்கு ஏற்றபடி அதேதான் கொலேசிய நிருபத்திலும் திரும்ப திரும்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லிட்டு கடைசி அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை வாங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிற மனுஷனை எங்க சொல்றாரு? எபேசியர் 3:24 சொன்னதை 4:24 சொன்னதை நான் இங்க கோட் பண்றேன். அதை இது இணைந்துதான் படிக்க வேண்டும். எப்பொழுதுமே கொலேசியர் 3:10 படிக்கும் பொழுதெல்லாம் எபேசியர் 4:24 சேர்த்து படிக்கணும். ஏன்? தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு என்னங்க? கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவுக்குரியவைகளை எல்லாம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதுல வித்தியாசமே இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் பரிசுத்தமாய் இருக்கிறார். அப்படிதானே? கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை தரித்து கொண்டீர்கள், கிறிஸ்துவே எல்லாரிலும் பரிசுத்தமாய் இருக்கிறார். இந்த சத்தியம் வெளிப்பாடாக வந்த பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் ஆனா இந்த 12 ஆகையால விட்டு நம்ம சபையில பிரசங்கம் பண்ணுவோம். என்ன சொல்றாரு? ஆகையால் கிறிஸ்துவே உன் பரிசுத்தமாய் இருக்கிறார், ஆகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமானவன். அவருடைய உருக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் பொறுமையும் தரித்து கொண்டு என்ன சொல்றாரு? உன்னுடையது அல்ல, உன்னுடைய இரக்கம் அல்ல, உன்னுடைய பொறுமை அல்ல, உன்னுடைய தாழ்மை அல்ல, அவருடையது எல்லாமே ஐஸ்வர்யமாக நம்முடைய கணக்கில் கொடுக்க. அதுதான் எபேசிய நிருபத்தின் கருபொருள். பரிசுத்தம் நமக்கு ஐஸ்வர்யமாக, அதுக்கு அளவே இல்லை, அவ்வளவு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை, இவை எல்லாம் அளவில்லாமல் நம்முடைய கணக்கில் இருக்கிறது ஆவி மனிதனிலே. ஏன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே தயவாய் நாம் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் நீடிய, அதுதான் இங்க சொல்றாரு. எல்லாரிலும் எல்லாம் நீடிய பொறுமையாய் இருக்கிறார், தயவாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார், மனத்தாழ்மையாய் இருக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார். இததான் அவர் சொல்றாரு. அது சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? ஒருவர் பேரில் ஒருவர் உங்கள் அப்படியே எல்லாம் என்னென்னலாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே 5ஆம் அதிகாரத்தில் அதை தான் அங்க சொல்வதை எதில் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற சத்தியத்தை ஓங்கி சொல்லி அவர் இருதயத்திலே அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டார்களானால் இவைகளை அததான் நான் போன வாரமும் வாசித்து காமிச்சேன். 1 தெசலோனிக்கே நிருபத்திலே அவர் அங்கு சொல்லுவதை நான் வாசித்து காண்பித்தனால அதை அங்க பாருங்க. அவர் என்ன சொல்ற, திரும்ப வேணா நான் எடுத்து உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்துல கட்டளையில் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். உடனே ஒரு கேள்வி வருது, என்ன இவ்வளவு நேரம் ஓங்கி ஓங்கி சொன்னீங்க பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு. இதை எதை சொல்ல வருகிறார்? நடைமுறை பரிசுத்த வாழ்க்கை. இதுவரை சொன்னது என்ன? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். சத்தியம் என்றால் தேவன் எவ்வாறு பார்க்கிறார், தேவனுடைய பார்வையில் நான் எவ்வாறு இருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவரோடு ஒரே மனமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் பார்க்கிற விதமாக பார்க்க வேண்டும்.
என்னுடைய நினைவுகள் என்னை பற்றி நன்றாக அறிந்தபடியினால் பாவம் உண்டு என்று அறிந்தபடியினால் பாவம் என்ற நினைவு காணப்படலாம். ஆனால் அவருடைய நினைவு மேலான நினைவு. நான் ஒரே முறை உங்களுக்காக பலியை செலுத்தி நித்தியமாக உங்களை பரிசுத்தமாக்கி விட்டபடியால் பாவங்களை நினைப்பதே இல்லை. நீங்கள் பரிபூர்ண பரிசுத்தவான்கள், பரிசுத்தத்தின் ஐஸ்வர்யவான்கள், எல்லையில்லா அளவில்லா பரிசுத்தம் உள்ளவர்கள். இது சத்தியம். இங்க நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது என்ன சொல்றாரு? அதை அறிந்தமோனால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடைமுறையில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அவரை காண்பிக்க வேண்டும். அதனாலதானே இயேசு சொல்லுகிறார், என்ன நீங்க விசுவாசிக்கலன்னா பரலப்பா, என் வாழ்க்கைய பாருங்க, என் கிரியைய பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 36, 37 அந்த 38 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்லுறாரு? என் கிரியைகள் நானும் பிதாவும் அப்ப என்ன அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதை தான் இங்க சொல்ல வருகிறார். அதை இங்க சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, அப்படின்னா என்னங்க? தேவனை அறியாத பாவிகளைப் போல. தேவனை அறிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள். தேவனுடைய ஞானம், தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவர்கள். நீங்கள் யார்? உங்களுக்கே திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப இங்க பவுல் அவர்களுக்கு ஞாபகம், நீ அஞ்ஞானி அல்ல, நீ மறுபடியும் பிறந்தவன், நீ பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். அவனை போல நீ வாழ முடியுமா? அவனை விட்டு விலகி வர சொல்லுகிறேனே. அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? பேலியால் நீ கிறிஸ்து என்ற அததான் இங்க சொல்ல வருகிறார். அங்க 6ஆம் அதிகாரத்துல கொரிந்தியருக்கு எழுதும் போது அது அப்படி சொல்லுகிறார், ஏன் வேசி மார்க்கத்திற்கு விலக வேண்டும் என்பதை. அப்படிதானே? அங்க அததானே மெயினா சொல்றாரு. நீ கிறிஸ்துவோடு ஒரே ஆவியாய் இருக்கிறாய், நீ விலை கொடுத்து வாங்கப்பட்டாய், நீ உனக்கு சொந்தம் அல்ல. அப்படிதான் அங்க சொல்றாரு. முன்னால நீங்க அப்படி இருந்தீங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், அவருடைய அவயமாக இருக்கிறீர்கள். அவருடைய அவயத்தை வேசியின் அவயமாக்க முடியுமா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. You have been set apart. மக்கதேஷ், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கெதாஷ், செட் அபார்ட், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதுதான் அங்க சொல்றாரு. எப்பொழுதுமே சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தின்படி வாழதான் இவைகளின் பெயர் முதலாய் உங்களில் சொல்லப்படக்கூடாது என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? அஞ்ஞானிகளை போல அல்ல. ஐயா, நீங்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்த உச்சக்கட்ட பரிசுத்தத்தை பெற்றவர்கள். நீங்க அப்ப அந்த விசுவாசம் இருந்தாதான் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க முடியும். இந்த ஒரு பாவத்தை தேவன் திரும்ப திரும்ப எல்லா நிருபங்களிலும் பவுலின் மூலமாக அவ்வளவு ஆணித்தரமாக சொல்வதை பார்க்கிறோம். ஆனா சொல்லும் பொழுதெல்லாம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள யார்? நீங்கள் யார்? அஞ்ஞானிகள் அல்ல, பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். ஆனா இன்னைக்கு சபையில என்ன பண்ணிட்டாங்க? அது தெரியாம ஒரு ஃபேமஸ் பாட்டு பாடுவாங்களே, பரிசுத்தம் விரும்பும் பரிசுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. இதெல்லாம் என்ன? அறியாமையில் இந்த காலத்துல பாடின. இப்ப நம்ம பாட முடியுமா? அவர் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவுதான் நீங்க ஜெபித்தாலும், எவ்வளவுதான் வேண்டாத அசுத்தங்களை நீக்கும் பாடினாலும் அவரால் முடியாது. ஏன்? அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப யாருதான் செய்யணும்? நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்ய வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பது நம்முடைய வேலை. தியானிப்பது நான் எதை சொல்ல வரேன்?
என்னுடைய பரிசுத்தத்தை நான் தியானிக்க வேண்டும். என்னுடைய பரிசுத்தம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் பரிசுத்தம். கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நான் பார்க்க வேண்டும். அதுவே என் பரிசுத்தமாக பார்க்கும் பொழுதுதான் அஞ்ஞானிகளைப் போல வாழ மாட்டேன். அததான் தியானம் என்று சொல்லுகிறேன். கண்ணாடியிலே அப்படிதானே 2 கொரிந்தியர் 3:17-18 என்ன சொல்றாரு? ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கண்ணாடியிலே நாம் சுபாவம் என்ன பண்றோம்? அங்க இல்ல, கண்ணாடியிலே நமது சாயலை பார்த்து 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 அந்த சாயலாக ஆவியானவரால் மாற்றப்படுகிறோம். அதுதான் தியானம். நம்முடைய மனம் மாற்றப்பட வேண்டும். இருதயத்திலே பரிசுத்தவான் என்ற சத்தியம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அது இல்லைன்னா வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க முடியாது. அவர்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகள். அவர்கள் மோக இச்சைக்குட்படுகிறார்கள். நீங்க அப்படி அல்ல. தேவனை அறிந்தவர்கள், தேவனால் அறியப்பட்டவர்கள். எப்படி உங்களை அறிந்திருக்கிறார் தேவன்? பரிசுத்தவானாக உங்களை அறிந்திருக்கிறார். தேவனால் பரிசுத்தவானாக அறியப்பட்டவர்கள் அறியாத அஞ்ஞானிகளைப் போலல்ல. ஆகவே மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டங்களை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ள அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய அதுக்கப்புறம் சொல்றாரு. அது முடிச்சுதான் 7ஆம் வசனம் சொல்றாரு, இவ்வாறான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்தான் போன வாரமே நான் உங்களுக்கு காணும். இந்த பரிசுத்தத்திற்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா என்னங்க? ஹாகியோஸ். ஹாகியோஸ் அப்படிதானே கிரேக்க பதம். பழைய ஏற்பாடுல யூஸ் பண்ண எபிரேய பதம் என்னங்க? கேதாஸ். செட்டப்பாட், பிரிக்கப்பட்டது. கேதாஸ் என்றால் என்ன? பிரிக்கப்பட்டது. செட்டப்பாட், வேர் பிரிக்கப்பட்டது. இது வித்தியாசமானது. இது தேவனுக்கு மாத்திரம் தேவனை போல செயல்படுவதற்கு புனிதப்படுத்தப்பட்டது. இட் இஸ் யூனிக். அப்படிதானே? இவர்கள் விகற்பமானவர்கள். எஸ்தர் புத்தகத்தில் அப்படித்தானே சொல்றாங்க, விகற்பமானவர்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். they are special. அப்படிதான் அர்த்தம் பரிசுத்தைய. ஹாகியோஸ் என்றால் அன்காமன், நாட் ஆர்டினரி, நாட் காமன். சாதாரணம் அல்ல, அசாதாரணம். அசாதாரணம் தான் எந்த பாவமும் செய்யாத வாழ்க்கை வாழ முடியும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அசாதாரணமானவர்கள். அசாதாரணம் என்று சொல்லும் பொழுது வாழ்வின் எல்லா பகுதியிலும் நாம் அசாதாரணமானவர்கள். நாட் ஓன்லி இன் த மாரல், இன் எவ்ரி ஏரியா. காமன். அப்படிதானே? அந்த நான் வாசித்தேன் எபிரேயர் 10:29. அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது they take it as common blood. இன்னைக்கு அப்படி ஒரு உபதேசம் வந்திருக்கு. இயேசுவின் ரத்தத்துல ஒண்ணும் விசேஷம் இல்லைன்னு. அதையும் பின்பற்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவர் ஒரு ஸ்டடி பைபிளே எழுதியிருக்காரு. இட்ஸ் அ கல்ட் குரூப். அமெரிக்கா, யூரோப்ல எல்லாம் அது ரொம்ப பாப்புலர். அவருக்குன்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு. இயேசுவின் ரத்தமோ நம்முடைய ரத்தத்தை போல சாதாரணம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை குறித்து அறிவில்லாதபடியினாலே, பிசாசு தன் பொய்யினாலே அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி இயேசுவின் ரத்தம் சாதாரண ரத்தம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். வேதத்தை போதிக்கிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், பரலோகம் போவோம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தை அசுத்தம் என்று சொன்னா அப்படின்னா காமன். அசுத்தம் என்று சொல்வது இஸ் காமன். சாதா எல்லா ரத்தத்தை போல அது ஒரு ரத்தம் தான். அதுல ஒண்ணும் விசேஷம் இல்லை. இப்படிதான் அவங்க பிரசங்கம்.
ஆனா வேதம் முழுவதும் பாருங்கள், நடைமுறை வாழ்க்கையிலும் பாருங்கள், இந்த ரத்தம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் செய்தது என்பதை. அதை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே அதை பார்க்க முடியும். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? அங்க என்ன சொல்றாங்க? They take it as common. That means பரிசுத்த ரத்தம் அல்ல. பரிசுத்த ரத்தம் என்றால் அன்காமன், அசாதாரணம். அதான் ஹேகியோஸ், அசாதாரணம், வித்தியாசமான, விசேஷப்படுத்தின. இதுதான் நான் உங்களுக்கு முந்தி நான் வாசித்து காமித்தேன் நினைக்கிறேன். அது திரும்ப நான் நினைப்பு வருகிறேன், இந்த இடத்துல வர்றதுனால நீங்க பழைய ஏற்பாடுக்கு என்னோடு கூட வாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் 18ல முடிச்சிட்டு 19 இந்த பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும், உபாகமம் 7:6 சொல்றாரு, நீங்கள் எனக்கு பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்று, எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன் என்று நான் சொன்னபடியே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா ஜாதியிலும் உங்களை மாத்திரம் எனக்கு சொந்தம். எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஆனா உங்களை மாத்திரம் ஸ்பெஷலா வேர்பிரித்தேன். அதுதான் பரிசுத்தம். உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கபடி செய்வேன் என்று நான் சொன்னபடியே. சிறந்திருக்க பண்ணினா என்ன வர? நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அப்போ பரிசுத்த ஜனம் என்றால் எப்படி என்று சொல்லுகிறார்? அவருக்கு சொந்தம் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் வித்தியாசமானவர்கள். They are not common. சாதாரணம் அல்ல, அசாதாரணமானவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். எப்படி? புகழ்ச்சியில் அசாதாரணமானவர்கள், கீர்த்தி மகிமையில் எல்லாவற்றிலும் சிறந்திருப்பவர்கள். சாதா இல்ல, சாதா இல்ல, சிறப்பு, ஸ்பெஷல். பரிசுத்தம் என்றால் ஸ்பெஷல். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெத்தியில பட்டைய போட்டுக்கணுமா ஆசாரியர்கள்? இப்படிதானே பாக்குறோம். யாத்திராம 28ஆம் போய் பாருங்க, அங்க அதை வாசிக்கலாம். அங்க அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்? அது எப்பொழுதும் அவர்களுக்கு நினைப்பூட்டுதலாய் இருக்க அதை எழுதி அங்க போட வச்சிட்டாரு. அப்ப பாருங்க, that is, it has been set apart. It is not ordinary. It is not common. They cannot live like other people. They are totally different. They are totally consecrated. They have been set apart. புனிதப்படுத்தப்பட்டார்கள். அப்படிதானே? sanctified, புனிதப்படுத்தப்பட்டார்கள், சுத்தமாக்கப்பட்டார்கள். அன்னைக்கு அதே தான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம நெத்தியில அதான் எழுதியிருக்காரு. என்ன? இது கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? கிறிஸ்துவின் பரிசுத்தமே நம்முடைய பரிசுத்தம். We have been set apart. அதனாலதான் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாரல்ல மாத்திரம் அல்ல, அததான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வருகிறேன். Not only on the moral standard, in every area of our life, தேவன் நம்மை விசேஷப்படுத்தி காண்பிப்பதுதான் பரிசுத்தம். அததான் நம்ம ஜெபத்துல கூட அவர் என்ன சொன்னாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா என்னங்க? என் வாழ்க்கையிலே உம்முடைய நாமம், அதாவது நீங்க பரிசுத்தப்பட வேண்டும்.
எப்படி பரிசுத்தப்பட முடியும்? அவர் நம்மை விசேஷித்தவர்களாக உலகத்திற்கு காண்பிக்கும் பொழுது. எப்ப விசேஷித்தவர்களாய் உலகத்திற்கு காண்பிக்க முடியும்? இருதயத்திலே அந்த விசேஷித்தவன், நான் பரிசுத்தவான் என்றால் நான் விசேஷமானவன் தேவனுக்கு. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு விசேஷம், மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி. தானியேலை பற்றி என்ன சொல்லுகிறது வேதவசனம்? விசேஷமானவன், விசேஷ ஆவியை பெற்றவன். யோசேப்பை பற்றி என்ன சொல்லுகிறது? விசேஷமானவன், விசேஷ ஆவியை பெற்றவன். நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது? விசேஷ பரிசுத்த ஆவியை பெற்றவன். பரிசுத்தம் என்றால் விசேஷம், நாட் ஆர்டினரி, ஸ்பெஷல், நாட் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். நம்மை குறித்தவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சாதாரணம் அல்ல, அசாதாரணம். நான் திரும்பவும் சொல்றேன், மாரல் ஸ்டாண்டர்ட் மாத்திரம் அல்ல, இன்க்ளூடிங் மாரல் ஸ்டாண்டர்ட், மற்ற எல்லா பகுதியிலும் அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் எல்லா பகுதியிலும் அவரை காண்பிப்பதென்றால் அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், புகழப்படத்தக்கவர் என்பதை நம்முடைய வாழ்க்கை காண்பிக்க வேண்டும். அதுதான் அந்த வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பதுதான் உம்முடைய நாமம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வித்தியாசமன் என்பதை நான் காண்பித்து உம்முடைய நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அங்கு ஜெபிப்பதை பார்க்கிறோம். டோட்டலி டிஃபரண்ட். உலக மக்களுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? மல்கியா 3 அதிகாரத்துல, அவர் முதல்ல 1 அதிகாரத்துல என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்கன்றாரு. எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும்? அவங்க சாதாரணம் நாங்க சொல்றாங்களா? எது சாதாரணம்? அங்க பலியிடப்படுகிற காரியத்தை they made it common. என் நாமம் மகத்துவம் உள்ளது, அதை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்று மல்கியா முதல்ல சொல்றாரு. இங்க 4 அதிகாரத்துல முடியும் பொழுது, அங்க 3 அதிகாரத்துல முடியும் போது என்ன சொல்றாரு? 17க்கு அப்புறம் 18, 19 வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? வித்தியாசத்தை காண்பிப்பேன். தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிக்கிறது போல ஒரு வித்தியாசத்தை. இவன் என் பிள்ளடா, நான் பரிசுத்த தேவன். I am uncommon, I am special, something you cannot comprehend. எல்லாவற்றுக்கும் மேலானவன் இவன் என் பிள்ளை, அப்படித்தான் இருப்பான். அந்த வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். அதுக்கு முன்னால சொல்வாரு, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. சம்பத் என்ன இங்கிலீஷ்ல அழகா போடுறான், ஜுவல். அவருடைய பார்வையில நம்ம என்னங்க, அவருடைய ஜொல்லுங்க, அவருடைய ஜொல்ல என்ன, கோல்ட்ல போட்டுக்கிறாங்களே ஜுவல்ஸ் எல்லாம், அவ்வளவு பெரிய சொத்து நாம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு? வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான் என்றால் வித்தியாசமானவன், விசேஷமானவன், அசாதாரணமானவன். இவன் உலக மக்களை மாதிரி சர்வ சாதாரணமா பொய் பேசுறவன் அல்ல. அப்படிதானே? அந்த பாவத்தில சேற்றில உழல்பவன் அல்ல. இவன் முழுவதுமாய் வித்தியாசவன். யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை நாம் செய்ய முடியும் என்று விசேஷமாய் வேர்பிரிக்கப்பட்டு ஓடுபவன். வித்தியாசத்தை அவன் வாழ்க்கையில காண்பிப்பான். எல்லா பகுதியிலும் மாறல்ல மாத்த அவன் காண்பித்தானா? அவன் போகும் இடமெல்லாம் அவன் செய்தது வாய்த்தது. அவன் போகும் இடமெல்லாம் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. That is holiness. அதுதான் பரிசுத்தம். ஏன்? அவனுடைய எஜமான் பார்க்க முடிகிறது, தேவன் அவனோடு இருக்கிறார். அதேதான் இங்க நேபுகாத் நேச்சாரால் தானியேலோடு தேவன் இருக்கிறார். அவன் பரிசுத்தவான், விசேஷமானவன், அவன் தனித்துவம் உடையவன், அவன் எல்லாவற்றிலும் விகற்பமானவன், வேறுபட்டவன் என்பதை காண முடிந்தது.
அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அவன் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஏன்? ஐ அம் நாட் ஆர்டினரி. அவன் ஒரு தீர்மானம் பண்றான். ராஜா அரண்மனையில தான் அவனை ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்பொழுதே அவன் ஏன் ஐ அம் நாட் ஆர்டினரி. அவன் சிறு வயதிலிருந்து நான் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டவன், அவருக்கென்று வேர் பிரிக்கப்பட்டவன். இந்த அந்நிய மக்கள் மத்தியிலே அந்நிய கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நான் உண்ண முடியாது. உறுதியாய் இருந்தான். நான் வித்தியாசமானவன், அவங்க சாப்பிடலாம், நான் சாப்பிட முடியாது. வாய்க்கு ருசியா இருக்கும். அப்படிதானே? யோசேப்பு அதேதான். அவங்க பாவம் செய்யலாம், அது நல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம், எனக்கு அது தகாது. பவுல் சொல்லுகிறார். இதைதான் நீங்க 1 கொரிந்தியர் வாங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தை முழுவதுமா தியானிங்க. எவ்வளவு சத்தியத்தை அந்த ஒரு அதிகாரத்தில் அவர் சொல்லுவதை பாருங்க. நான் திரும்ப வாங்க 1 கொரிந்தியர் 6க்கு நான் போன வாரமே எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் திரும்ப அந்த 1 கொரிந்தியர் 6க்கு தான் போகிறேன். அங்க பாருங்க என்ன சொல்றாரு. அவர் சொல்றது பாருங்க. 11ஆம் வசனத்துல நீங்க இப்படி இருந்தீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அவங்களை ஞாபகப்படுத்துகிறாரு. ஏன்? அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ரொம்ப சர்வசாதாரணம். அது தப்பாவே நினைக்கிறது இல்ல. ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் பரிசுத்தவான்களிடத்தில் போகக்கூடாது? யாரு? சபையில் உள்ள ஒரு விசுவாசி, அற்பமான ஜனங்களை நீங்க ஏன் சாதாரண நேத்தா விசுவாசிக்கப்பட்ட ஒரு ஆளை நியமிங்க பண்றேன்? ஏன்? அவன் பரிசுத்தவான், தேவ ஞானம் நீதி அவனுக்குள் இருக்கிறது, சரியான நீதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு? உலகத்தை பரிசுத்தவான்கள். நீ யாரு? இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போறடா. நீ என்னடானா உலகத்துக்கு போற உன் நியாயத்தை கேட்டு கொஞ்சம் யோசித்து பாரு. யூ ஆர் நாட் ஆர்டினரி. கோர்ட்டுக்கு போறக்கு நீ ஆர்டினரி மனுஷனா இருந்தா போலாம். நீ ஆர்டினரி மனுஷன் இல்லையே. நீ பரிசுத்தவான். யூ ஆர் ஸ்பெஷல். ஏன்? அவர் உனக்குள்ள வந்தபடினால யூ பிகேம் ஸ்பெஷல். நீ அவருக்குள்ள இருக்கிறபடினால யூ பிகேம் ஸ்பெஷல். கொஞ்சம் யோசித்து பாரு. அதான் சொல்றாரு. நீ யார் என்பதை யோசித்து பாரு. அறியீர்களா? நீ பரிசுத்தவான், உலகத்தை நியாயம் தீர்ப்பவன் அறியீர்களா? 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதர்களையும் இந்த விழுந்து போன பிசாச நியாயம் தீர்க்க போறது நாம் தாங்க. பாவம், சாபம், வியாதி, குறைவு இவெல்லாம் கொண்டாடான அவனை நம்ம நியாயம் தீர்க்கணும். அதை விட்டுட்டு அவன் கொண்டாடுற பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போறியே, உலகத்துக்கு போறியே. உனக்கு அவ்வளவு அறிவு இல்லையா? ஞானம் இல்லையா? நீ யாரு? உலக மக்கள் போகலாம், நீ போகலாமா? அதுலதான் சொல்றாரு. அப்படியே இருந்தா ஏன் நஷ்டத்தை நீ பொறுத்து கொள்ளக்கூடாது? ஏன் அநியாயம் செய்யற? அதை சொல்லிட்டுதான் வஞ்சிக்கப்படாதிருங்கள். 9ஆம் வசனத்துக்கு வாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய சகோதரன் சகோதரனை வஞ்சிக்கிறான். அது பரிசுத்தமா? நீ வஞ்சிக்கலாமா? நீ அநியாயம் செய்யலாமா? அதுதான் சொல்றாரு. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பல் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபசாரக்காரர், சுயபனச்சுக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசி, பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. இவங்கெல்லாம் யாரு? பாவிகள். இத சொல்லிட்டு சொல்றாரு, உங்களில் சிலர் முன்பு இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறீர்கள்? ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். நீங்க கழுவலங்க. அவருடைய நாமம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அந்த நாமம் என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே என்ன சொல்றார் பாருங்க. நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப இது உங்களில காணப்பட, அது பழைய உலக மக்கள், அஞ்ஞானிகள், அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற காரியம். யூ ஆர் நாட் லைக் தட். நீங்க பரிசுத்தவான்கள். யூ cannot live a common life. உலக வேஷத்தின்படி நீ வாழ முடியாது. உலக வேஷம் அல்ல. உலக வேஷம் கடந்து போகிறது. நீ வித்தியாசமானவன். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாருல யோவான் 17 அதிகாரத்துல, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஐயா, நீ உலகத்தான் அல்ல. உலக மார்க்கத்தின்படி இவைகளின்படி வாழ்வதற்கு நீ பரலோக பிரஜை. அங்க இந்த பேர் கூட வராது, இந்த வாசனை கூட அங்க வீசாது. நீ யாரு? உன்னை பாரு. நீ யாரு? உன்னை பாரு. நீ அறிந்து கொள், வெளிப்பாடை பெற்றுக்கொள், விசுவாசி. அததான் இங்க சொல்றாரு. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களால் இனி ஆக போவதில்லை. ஏற்கனவே நீ பரிசுத்தவான், ஏற்கனவே நீதிமான். நான் தான் சொன்னேன், பரலோகத்துல என்ன நீதியோ, பரலோகத்துல என்ன பரிசுத்தமோ, அந்த பரிசுத்தம், அந்த நீதி இப்பொழுது புது சிருஷ்டியிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் பரிசுத்தம், நீதியை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறோம். தேவனுடைய பார்வை கிரியையில் அல்ல, கிரியையில் அல்ல. இது சத்தியம். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்ப நான் பரிசுத்தமா, நான் என்ன செஞ்சாலும் பரலோகம் போயிடலாம், என்னாலும் செய்யலாம். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தகுதியாயிராது. தகுதியாய், பரிசுத்தவானுக்கு தகுதியாயிராது. நான் விசேஷமானவன், அவருக்கு சொந்தமானவன், நான் வேர்பிரிக்கப்பட்டவன், நான் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டியவன். நான் உலகம் அல்ல, பரலோக பிரஜை, பரலோகத்தை காண்பிக்க வேண்டியவன். நான் ஆதாமுக்குள் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியவன். இதெல்லாம் தகுதியாயிராது. அததான் சொல்றாரு, தகுதியாயிராது. அதேதான் திருப்பி அவர் அங்க சொல்லுவதை பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொல்லுவாரு, என்னது? இது தகுதியாயிராது. இவைகளை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அதுதான் அங்க பண்றான் ஜோசப். அப்படிதானே? யோசேப்பு செய்வதை பார்க்கிறோம். இது எனக்கு தகுதி இல்ல. தானியேல் செய்வதை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. இது தகுதி இல்ல, இதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று உறுதியாய், அதுதான் அவருங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் வரிசையா சொல்றாரு, உங்க சரீரம் கர்த்தருக்கு உரியது, வேசித்தனத்திற்கு அல்ல. அப்படியே நிறைய காரியங்களை சொல்றாரு. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அவருடைய ஃபேவரட் வேர்ட். டு யூ நாட் நோ? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அது 1 கொரிந்தியர் 3:14. இங்க என்ன நடக்குது? உங்க அவயம் என்ன அவயம்பா? ஸ்பெஷல், அன்காமன், வித்தியாசமானது. அவருடைய பரிசுத்தத்தையே அப்படின்னு அவருக்கு என்று வேர்பிரிக்கப்பட்ட பரிசுத்த அவயம். உங்கள் ஒவ்வொரு அவயத்தின் உறுப்புகளும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அது சாதாரணமாக வியாதிப்படப்பட முடியாது. வயசாகி போயிடுச்சு, ஆனாலும் என் ஆர்கன்லாம் வேரண்டார்ல தேஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அது உலக மக்களுக்கு. மோசே 120 வயது, கண் மங்கவில்லை, சரீரத்தின் பலன் குன்றவில்லை. ஏங்க? அது பரிசுத்தம். தேவனுக்கு பரிசுத்தமாக தன்னை அர்ப்பணித்தவன். அங்க அது காணப்பட முடியாது. எல்லா பகுதியிலும் நான் சொல்றேன், not only in the moral, in every area of life we are holy hagios. வேர்பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், புனிதமானவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள், வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள், அசாதாரணமானவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படிதான். அதை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு அறியாதா? நீங்க தெரியாதா? உங்களுக்கு அப்ப என்ன? நமக்கு நாமே அவ்வாறு பேச வேண்டும்.
என் மனமே, நீ யாருன்னு தெரியாதா? இதெல்லாம் எனக்கு தகுதியா? நான் யாரு? ஏஞ்சல்ஸையே, இப்படிதானே, உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறவன் நீ அறியாயா? நீ யாரு? வேர்பிரிக்கப்பட்டவன். அவர் உன்னை மாத்திரம் தனக்கு சொந்தமான ஜனமாக, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் விசேஷமான பரிசுத்த ஜனமாக, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணி உன்னை விசேஷப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார், விசேஷப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்தினார் என்றால் உன்னை விசேஷப்படுத்தினார். உனக்கு தெரியாதா? இததான் நாம் பேச, இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அதுதான் சொல்றாரு ஆண்டவர் என்ன செய்வார். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயங்களை வேசி ஆக்கலாமா? வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால இது தகுதியாயிராது. இது கிறிஸ்துவின் அவயம். இது வேசின் அவயமாவது தகுதி அல்ல. அததான் திரும்ப சொல்றாரு. அதற்கு எதற்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அது சொல்லிட்டு தான் 14 என்ன சொல்றாரு? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். முன்னால ஒரே மாம்சமா இருப்பான்னு சொன்னாரு. இப்போ ஒரே ஆவியா இருக்கிறது சொல்ல வருகிறார். அதுக்கு அப்புறம் தான் இங்க சொல்ல வராரு. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? இத உள்ள திணிச்சிட்டு தான் என்ன சொல்றாரு? வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கே விரோதமாக பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமான திருப்பி சத்தியத்துக்கு வந்துட்டாரு. உங்க சரீரமும் பரிசுத்தம் தான், தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுக்கு நீங்க சொந்தமே அல்ல. அறியீர்களா? அறியீர்களா? இதை அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொள்ளுங்க. வாட் இஸ் அறிந்து கொள்ளுங்கள்? ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாடாக அறிந்து கொள்ளுங்க. எவ்ரி பார்ட் ஆஃப் மை பாடி இஸ் ஹோலி, ஹோலி, ஹோலி. ஏன் ஹோலி என்று அறிந்தாதான் அங்க மகிமை வெளிப்பட முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க உரியா ராஜா மரித்த வருஷத்துல அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறான். சேராபீன்களை என்ன பண்ணுதான்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப என்னதான்? கர்த்தருடைய மகிமை பூமியை நிரப்புகிறது. அப்ப மகிமை நிரப்ப வேண்டுமானா இந்த பரிசுத்தத்தை தான் அவர் சொல்ல வரார். இந்த பரிசுத்தத்தை தான் சொல்ல வரார். என்ன மகிமை? வித்தியாசமானவன், சம்பந்தமே இல்லாதவன், டோட்டலி உலகத்திற்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை, விசேஷமானவன். அந்த இடம்தான் மகிமை வெளிப்படுகிற இடம். அததான் சொல்றாரு, உங்களுடையவர்கள் என்று அறியீர்களான்னு சொல்லிட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய சரீரம் எப்படியா மகிமைப்பட வேண்டும். மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணுவதுதான் பரிசுத்தம். அப்போ பாவம் செய்யாத சரீரம் மாத்திரமல்ல, வியாதிப்படாத சரீரம். உன் பக்கம் 1000, உன் வலது பக்கம் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது. உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாக, நீ தங்கும் இடமாக, அவருக்குள்ள நீ இருக்க எப்படி நெருங்க முடியும்? எரிச்சிடும். பக்கத்துல வந்தாலே எரித்து போடும். அதை இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். அந்த அக்கினி எனக்குள்ள இருக்கிறது. அது பக்கம் வந்தாலே அந்த அக்கினி அவைகளை எரித்து விடும். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பரிசுத்த ஜனங்கள் என்பதை தெளிவாக அவங்க எய்த்திலிருந்து புறப்படும் போது காண்பிக்கிறார். இந்த வித்தியாசத்தை விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லி
விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். யாத்ராமத்துக்கு வாங்க, அங்க அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 22ஆம் வசனம். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி பார்வோன்ட்ட சொல்றாரு. என் ஜனங்கள்ல இருக்கிற கோசோன் நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அதை விசேஷப்படுத்துவேன், பரிசுத்தப்படுத்துவேன். சேம் வேர்ட், கெதாஷ், விசேஷப்படுத்துவேன். ஐயா, ஏத்துல எங்க வாழ்றாங்க அவங்க? அவங்க வாழுகிற இடத்தை என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவள் இருக்கும் இடத்திற்கு வண்டுகள் வராதபடி, கோசேன் நாட்டை, அவங்க இருந்தது கோசேன், அங்கு வண்டு வராதபடி. ஐயா, ஏத்து முழுவதும் வண்டு வருன்றாரு. ஆனா இவங்க ஸ்பெஷல், இவர்கள் விசேஷமானவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, விசேஷப்படுத்துவேன். அவன் வாழ்ற நாட்டையே விசேஷப்படுத்துவேன்றார். வித்தியாசத்தை காண்புவேன், அதுதான் பரிசுத்தத்தை காண்பிப்பேன், ஸ்பெஷல் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அத போய் 23ல என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நீ பரிசுத்தம் என்றால் தேவன் சொல்லுகிறது என்ன? உலக மக்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணி உன்னை பரிசுத்த ஜனம் என காண்பிப்பேன். எப்படி பரிசுத்த ஜனமாக காண்பிப்பாரா? வித்தியாசம் காண்பித்து, விசேஷப்படுத்தி, மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்து நீ என் பரிசுத்த ஜனம் என்பதை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி என்ன பண்ணுச்சு? ஏத்து முழுவதும் வண்டு சேதப்படுத்தினது. இந்த தேவ ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள், அவர்கள் சொந்தமா அவங்க எல்லாம் பாவம் செஞ்சாம வாழ்ந்தாங்களா? ஆனால் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவங்கள வண்டு வராதபடிக்கு பரிசுத்தப்படுத்தின தேவன். அதனாலதான் சொல்றாரு, நான் மக்கதேஷ், நான் மக்கதேஷ் அப்படின்னு, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை அவர் திரும்ப 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 வேதத்தில் சொல்வதை நாம் பார்க்கலாம். I am the Lord that sanctifies you. உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று நீங்கள் நினைவு கூறும்படி. அப்படிதானே? பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நானே என்று நீங்கள் நினைவு கூறும்படி. அதை வாசிக்கிறேன். யாத்ரா 31:13 அவர் என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. I am the Lord that maketh you holy. மக்கதேஷ், ஜெகோவா மக்கதேஷ் என்று சொல்லுகிறார். அதே தாங்க எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு. தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இங்க தேவன் தான் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இந்த விசுவாசம் இருதயத்திலே வர வேண்டும். அவர் என்னை பரிசுத்தமாக்கினார், அதிலிருந்து நான் வாழ வேண்டும். அதான் என்ன சொல்றாரு? விசேஷப்படுத்தி வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்னார். அதே மாதிரி வண்டு அங்க வரவே இல்லை. அடுத்த 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 4ஆம் வசனத்தை தான் சொல்றாரு, எல்லா மிருக ஜீவன் மேலும் வாதையை உண்டு பண்ணுவேன், ஆனா இஸ்ரவேல் புத்திரருடைய இதுல ஒண்ணு கூட சாவாதுன்றார். ஒண்ணு கூட சாவாதுன்றார். மீதி நாள் கூட செத்து இருக்கலாம். இப்ப இந்த வாதை கொண்டாது, I'll show the difference. அதை சொல்லிட்டு தான் 6ஆம் வசனத்துல பாருங்க, அந்த காரியத்தின்படி செய்தார். ஏத்தினுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரருடைய மிருக ஜீவன்கள் ஒண்ணு கூட சாகல. ஒண்ணு கூட சாகல. அவங்க வாழ்கிற இடத்துல ஒரு வண்டு கூட வரல.
வித்தியாசத்தை விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். அதுதான் பரிசுத்த ஜனம். நல்லா யோசித்து பாருங்க. அடுத்தது 26ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க பாருங்க என்ன சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசான் நாட்டில் மாத்திரம் கல்மலை கல்மலை போட்டு பிச்சு உதறி பயிறு ஈறு எல்லாம் ஒன்னில்லாம ஆயிடுச்சு. ஆனா இவங்க வாழ்ந்த இடத்துல ஒரு கல்லு உழல, ஒரு மழை பெய்யல. அததான் அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 23ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க. எல்லாருக்கும் இருள் வரும்ன்றாரு. 3 நாள் ஹோல் இஜிப்ட் இன் டோட்டல் டார்க்னஸ். ஒருத்தம் கூட ஒரு இன்ச் அவள முடியல. ஏன் நம்மள மாதிரி அங்க டார்ச் ஹீச் மொபைல் ஒண்ணுமே இல்ல. ஒரு இன்ச்சு கூட ஒருத்தம் கூட 3 நாள் அசையாம இருந்தான்னு சொல்றாரு அங்க. 3 நாள் மட்டும் காரிருள் இருந்தது. ஆனா 23 என்ன சொல்ல பாருங்க. 3 நாள் மட்டும் ஒருவரையும் ஒருவர் அவர்கள் காணவில்லை. ஒருவரும் தம்முடைய இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்தர் என்றால் தங்கள் வாசத்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று சொல்லுகிறார். வித்தியாசத்தை காண்பிப்பவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார். வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அதே 11:7 என்ன சொல்றார் பாருங்க. ஏத்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரும். ஒரு நாய் கூட தன் வாய அசைக்காது. ஐயோ வலிக்குது அப்படின்னு வாய அசைக்காது என்று சொல்லுகிறார். ஏன் அடுத்த அதிகாரத்தில் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். பார்வோன் வீட்டுல இருந்து அங்க இருக்கிற கடை மனிதன் வரைக்கும் எல்லா வீட்லயும் முதற் பேரானது மிருகமானாலும் மனிதனானாலும் எல்லாம் சாகுது. ஆனா இங்க ஒரு நாய் கூட ஐயோ எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வயிற்று வலி அப்படின்னு அது ஒரு அந்த நாய் உரிமை சத்தம், ஒரு நாய் கூட தன் வாயை அசைக்கலன்றார். யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை. தேவன் சொன்னால் சொன்னபடி செய்கிறவர். நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி உன்னை நான் அதாங்க. நீங்க அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். யாரு? கர்த்தர். அவர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவார். அப்படிதானே? 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை. பழைய உடன்படிக்கையில அது கண்டிஷன். திருப்பி மனசுல போடுங்க. கிறிஸ்து நமக்காக செய்தபடினாலே அவருடைய கட்டளை கீழ் கை கொண்டது நம்முடைய கணக்கிலே எழுதப்பட்டது. ஆகவே நாம் கர்த்தர்களை ஏற்கனவே கை கொண்ட பரிசுத்தவான்கள். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக எப்படி ஆசீர்வதிப்பதினால், வித்தியாசத்தை காண்பிப்பதினால் உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போ உன்னை பரிசுத்த ஜனம், அவருடைய நாமம், அவர் பரிசுத்த ஜனம், அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபிக்கிறோமே, அததான் இங்க சொல்ல வரார். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீ பரிசுத்தவான், வித்தியாசமானவன், நீ விசேஷமானவன், விகற்பமானவன், அசாதாரணமானவன். அததான் இங்க சொல்றாரு. நீ அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலை சொல்லும் போதுதாங்க இது சொல்றாரு. எப்பங்க நீ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படும் பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாம் உனக்கு பயப்படுவாங்க. யோசேப்புக்கு பயந்தாங்க, தானியேலுக்கு பயந்தாங்க. ஐயா இங்க மோசேக்கு பயப்படுறாங்க. எகிப்தியருடைய பார்வையிலே, அவர்கள் அதிகாரியின் பார்வையிலே
ஆக மகா கனம் பொருந்தியவனாய் இருந்தான். போகும்போது பொண்ணு வெள்ளியும் வாங்குகிறான்றா, என்ன கேட்டாலும் நீ போனா போதும்னு கொடுக்கிறான். அவ்வளவு தூரத்திற்கு தேவன் அந்த வித்தியாசத்தை காண்பித்தார். அங்க மாத்திரமா, செங்கடல கிராஸ் பண்றாங்க, அப்பவும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எந்த செங்கடல் அவர்களுக்கு வட்டாந்தரையா வழி உண்டாச்சோ, அதே செங்கடல் கடலாக அவர்களை அழித்து போட்டது. தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். மனிதன் அதை விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவன், நீங்க சங்கீதம் 78 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். ஏன் மட்டுப்படுத்தினார்கள்? விசுவாசிக்கவில்லை. அங்க அப்படிதான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போகும் பொழுது அவங்கள ஆண்டவர் செய்ய முடியும். அவங்க கால் வீங்கல, டிரெஸ் பழசாகல. 40 வருஷம் அங்க உபாகமத்திலும் சொல்றாரு, நெகேமியாவும் சொல்றாரு. 40 வருஷம் டிரெஸ் பழசாகல, கால் வீங்கல, செருப்பு தேயில. வானத்தின் மன்னாவினால போஷிக்கிறாரு. கற்பாறையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கிறாரு. யோசித்து பாருங்க. பகல் மேக ஸ்தம்பம், ராவில வித்தியாசப்படுத்தி நடத்துகிறார். எவ்ரிதிங் சூப்பர் நேச்சுரல், எக்ஸ்ட்ராடினரி, நாட் ஆர்டினரி, அன்காமன், எல்லாமே பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தம் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? வளத்தையும் கண்டு தாங்கள் யார் என்பதை தாங்கள் பரிசுத்தமானவர் என்பதை விசுவாசியாதபடியினாலே இஸ்ரவேலின் பரிசுத்தரை, இந்த ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறவரை பரிசுத்தமாக்காதபடி, விசேஷப்படுத்தாதபடி மட்டுப்படுத்தினார்கள், தடை செய்தார்கள். இதுதாங்க அங்க விஷயம். இது நீங்க நிறைய இடத்துல அதை பார்க்கலாம். என்னாகமத்துக்கு வாங்க. என்னாகமத்துல மோசேயை பற்றி சொல்லுற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அங்க பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவார். இருபதாம் அதிகாரம் 20 பாருங்க. அங்க அவங்களுக்கு மேரிபாவின் தண்ணீர், சீன் வனாந்திரத்துல தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக. அப்போ ஆண்டவர் அவளுக்கு என்ன சொன்னாரு? மோசே ஜெபிக்கிறான். ஆண்டவர் மகிமை காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி 8ஆம் வசனத்தை, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரும் கூடி வர செய்து, கோலை எடுத்துக்க தான் சொன்னாரு. அவர்களை கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். விசுவாசத்துல போன தடவை கோலை அடிக்க சொன்னாரு, இப்போ பேச சொல்லுகிறார். கண்மலையிலிருந்து நீ பேசினாலே தண்ணீர் வருன்றார். ஏன்? நீ விசேஷப்படுத்தப்பட்டவன். கண்மலையிலிருந்து தண்ணீர் அடிச்சாலும் வராது, பேசினாலும் வராது. இது இந்த உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்மலையில இருந்து கூட தண்ணி கொண்டாடுவேன். அததான் சொல்றாரு. கண்மலையை பார்த்து நீ பேசு என்று சொல்லுகிற, அது உனக்கு தண்ணீர் கொடுக்கும். நீ கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின சபையாருக்கும் மிருகங்களும் குடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அவன் கோலை எடுத்தான். ஆனா என்ன பண்ணிடுறான்? இவங்க பண்ண தொந்தரவுனால அவன் பதிஷ்டம் அடைகிறான். அதுதான் அங்க சொல்றாரு. கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்து, கலகக்காரரே கேளுங்கள், கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ண வேண்டுமா என்று சொல்லி தன் கையினாலே ஓங்கி 2 தரம் அடிச்சுட்டான். அவங்க குடிச்ச ஆண்டவர் உடல வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி செய்யல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி அப்படின்னு என்னங்க? விசேஷம் வித்தியாசத்தை காண்பிக்காதபடி, என்னை விசுவாசியாமற் போனபடியினால் நான் கொடுக்கும் கானான் தேசம் நீ போக மாட்டேன்னு சொல்கிறார். அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவாய் தெரிகிறது. பரிசுத்தம் பண்ணணுன்றாரு. இந்த இடத்துல அவன் பண்ணது என்னங்க? அவன் பண்ணது கீழ்ப்படியாமை அல்லது அவிசுவாசம் என்று சொல்லலாம். அதுதான் அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு?
அவர்கள் கர்த்தரோட வாக்கு பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும். பரிசுத்தம் எங்க விளங்கிச்சு? பரிசுத்தம் எங்க விளங்கிச்சு? கற்பாறையில் இருந்து தண்ணீர் வரும் பொழுது பரிசுத்தம் விளங்கினது. வித்தியாசம். ஆர்டினரி வே இல்ல, உலக வள. கற்பாறையில் இருந்து தண்ணீர் வரும் பொழுது, பேசும் பொழுதோ அடிக்கும் பொழுதோ கற்பாறையில் இருந்து தண்ணீர் வந்தா பரிசுத்தம் விளங்கினது. பரிசுத்தம் விளங்கினது. அந்த பரிசுத்தம் விளங்கினது. நீ என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை. புரிஞ்சு பாருங்க. அப்போ இட் இஸ் நாட் மாரல் லிவிங். நான் அதை தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வருகிறேன். நம்முடைய நல்ல பாவம் செய்யாத ஒரு மனம் அல்ல, மாரல் அல்ல. அதை தான் சொல்ல வருகிறேன். இது எல்லா பகுதியையும் சார்ந்தது. பரிசுத்தம் என்ற ஹாகியோஸ் கிரேக்க பதம் எபிரேயத்துல வரும் பொழுது கேதாஷ், ஹாகியோஸ் கேதாஸ். மனசுல நல்லா இருக்கு. அப்ப பாருங்க, வித்தியாசமானவர்களாக, விசேஷமானவர்கள், மிகவும் சிறந்தவர்கள், அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள். பரிசுத்தவான்களுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படிதான். வேர் பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு 100% சொந்தமானவர்கள், கர்த்தருக்கு சொந்தமெல்லாம் அவர்களுக்கு சொந்தம். அதுதான் பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான்கள் என்று இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் வாழ்வோம். திரும்பவும் சொல்றேன், அது சரீர சுகமா இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், உலக பிரகாரமாக தேவன் நம்மை உயர்த்துவதாக இருக்கலாம். எல்லாமே தேவன் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தப்படுத்தி என் பரிசுத்தத்தை காண்பிப்பேன், என் பரிசுத்தத்தில் உங்களை நிலைப்படுத்துவேன். உங்களை குறித்த அந்த பரிசுத்தத்தினால் வரும் பயம் பூமியில் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் வரும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும் போல என்ன சொல்றார்? நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யார், அறியீர்களா, அறியீர்களா, அறியீர்களா சொல்லிட்டு தான், அதை சொல்லி சத்தியத்தை சொன்ன பிறகுதான் அந்த சத்தியத்தின் வெளிப்பாடிலே சத்தியத்தையும் வெளிப்பாடாய் அறிவீர்கள். வெளிப்பாடாய் பெற்ற சத்தியத்திலே நீங்க வாழ்வில் என்று அறிந்தபடினாலதான் இதெல்லாம் தகுதி இராது, இவைகள் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவரே, எங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாக இந்த நாளில் காண்பித்தீர் ஆண்டவரே. நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னவர் எவ்வாறு எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் என்பதையும் காண்பித்தீர் ஆண்டவரே. சாதாரண விதத்தில் எங்களை பரிசுத்தமாக்கல ஆண்டவரே, உலக எண்ணங்களின்படி எங்களை பரிசுத்தமாக்கல ஆண்டவரே. நீங்க அசாதாரணமாக உடைய ஒரே பலியினாலே எங்களை பரிசுத்தமாக்கி, விசேஷப்படுத்தி, வேர்பிரித்து, உமக்கு சொந்தமாக்கி ஆண்டவரே, நாங்கள் விகற்பமானவர்கள், வித்தியாசமானவர்கள் என்ற ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நீங்க உலகத்திற்கு காண்பிக்க எங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உமக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு நிலைப்படுத்தி, உலக மக்கள் எங்களை கண்டு பயப்படுகிற அளவுக்கு நீர் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த பரிசுத்தத்தை தெளிவாய் அறிந்து இந்த பரிசுத்தத்தில் வாழ ஆவியானவர் எங்கள் கண்களை திறக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.